சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு ஏஎம்பி திரை. இந்த ஷோல முருகசாமி இயக்கத்துல லிசி ஆண்டனி, தஷ்மிகா லக்ஷ்மண், அருண்குமார் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் குயிலி. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மது பழக்கத்தினால சின்ன வயசுலயே தன்னுடைய அப்பாவை இழக்கிறாங்க குயிலி. இதனால குடிப்பழக்கம் இல்லாத காரணத்தினால ரவிச்சா அப்படிங்கிற ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரவிச்சா பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாரு. அந்த குடிப்பழக்கத்தினால ஒரு கட்டத்துல இறந்தும் போறாரு. அதாவது பல பெண்களுடைய வாழ்க்கைய சீரழிக்கிறதா இருக்கக்கூடிய அந்த மதுவை, பல பெண்களுடைய விதவைக்கு காரணமா இருக்கிற அந்த மதுவை முற்றிலுமா ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க குயிலி. அதனால தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மது கடைக்கு தீ வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்து அறவழி போராட்டத்துக்கு பாத்தீங்கன்னா மதுவுக்கு எதிராக போராட்டமும் நடத்துறாங்க. அதே சமயத்துல தன்னுடைய மகனை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மாவட்ட ஆட்சியராக்கி தன்னுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மது கடையை முற்றிலுமா ஒழிக்கணும்னு நினைக்கிற அவங்களுடைய லட்சியம் நிறைவேற்றா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது இளமை கூலியா நடிச்சிருக்கக்கூடிய அந்த தஷ்மிகா லக்ஷ்மண் ஆகட்டும், முதுமை கூலியா நடிச்சிருக்கக்கூடிய லிசி ஆண்டனி ஆகட்டும், ரெண்டு பேருமே தங்களுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆண்களுடைய மது பழக்கத்தினால அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையினுடைய அவல நிலையும் அவங்க எந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிறதையும் தங்களுடைய நடிப்பின் மூலமா அவ்வளவு சிறப்பா திரையில காட்டியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே போல குயிலினுடைய மகனா நடிச்சிருக்கக்கூடிய அருண்குமார் ஒரு மாவட்ட ஆட்சியரா நடிச்சிருப்பாரு. அதாவது பதவி, பேர், புகழ், படிப்பு இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அம்மாவையே மறந்து போற மனிதர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருக்காரு. சோ அவருடைய நடிப்பு பார்க்கும்போது நமக்கே அவர் மீது செம்ம கோபம் வருது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா ஏற்று பண்ணியிருந்தாரு. மற்ற நடிகைகள் எல்லாமே அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அதே போல வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய மதுரை சுரேஷ் ஆகட்டும், மற்ற இந்த முருகசாமி ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. வில்லத்தனத்துல மிரட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, பாடல்கள், பின்னணி இசை, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை அந்த அளவுக்கு சிறப்பா கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய முருகசாமி, அதாவது மது பழக்கத்தினால இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு, அதனால என்னென்ன பிரச்சனைகளை இந்த சமூகம் எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும், அதே நேரத்துல இந்த மதுவை முற்றிலுமா அழிக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை ரொம்ப அழுத்தமாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. அரசே நடத்தக்கூடிய இந்த மது வியாபாரத்தை அறவழி போராட்டங்கள் மூலமாகவும் அரசு அதிகாரிகள் மூலமாகவும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆனா இந்த படத்தின் மூலமா சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில இந்த படைப்பை கொடுத்திருக்காரு முருகசாமி. மொத்தத்துல இந்த படம், அதாவது கதைக்களம், திரைக்கதையில காட்சிப்படுத்துறதுல ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பை கொடுத்திருக்காரு இயக்குனர் முருகசாமி. கண்டிப்பா அதுக்கு பாராட்ட சொல்லி ஆகணும். மொத்தத்துல இந்த குயிலி ஒரு சமூகத்துக்கான படைப்பு. தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.